ஷிரடி நம்ம கோயிலுக்கு போகும்போது இந்த லட்டு பேக்கெட் அப்படிங்கிற இந்த பிரசாதம் எப்போலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். எப்பவுமே பாபாவை பார்க்கறதுக்கு பாபா இருக்கும்போது ஸ்தூல தேகத்துல இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க. வர்றவங்க நிறைய பேர் லட்டுலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வடநாட்டுல வந்து லட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பொருள் கொடுக்கறதுக்கு. எங்கேயாவது ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கிறதுனா லட்டு தான் முதல்ல கொடுப்பாங்க. அப்போ பாபாவை பார்க்க வரவங்க எல்லாம் லட்டு கொடுப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பாபாவின் மகா சமாதிக்கு அப்புறம் 13 நாள் பாபாவோட அந்த ஒரு லாஸ்ட் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம், ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 14வது நாள் வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஷிரடியில எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து விநியோகம் பண்ணாங்க. எல்லாருக்குமே அந்த சாப்பாடு போடுற இடத்துல அந்த இலையில எல்லாருக்குமே வந்து லட்டு போடப்பட்டது. அப்போ அன்னைக்குலேருந்து அந்த லட்டு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது அப்படியே வந்து இன்னைய வரைக்கும் ஷிர்டி பாபாவோட சன்ஸ்தான்ல வந்து லட்டு ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அது வந்து பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கப்படுறது. இதுதான் லட்டு ஷிர்டிக்கு சன்ஸ்தானோட நைவேத்தியத்திலையும் அவங்களுடைய பிரசாதத்திலையும் இன்க்ளூட் ஆனதுக்கான ஒரு ஆரம்பம்.